Hello பசங்களா, வெல்கம் டு சைலம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட கவுண்டவுன் சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஸோ 12th ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர் தான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். அதை நம்ம லிமிட்டட் டைம்ல ஒரு அரௌண்ட் 45 மினிட்ஸுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? செஷன் ஆரம்பிக்கலாமா? சைலம் கிளாஸஸோட நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக ரெகுலராக கிடைக்கிறதுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா நோட்ஸும் அப்டேட் ஆகும். அண்ட் பசங்களா, இந்த வருஷம் நீட்டுக்கான ப்ரிப்பரேஷனை உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சைலத்தோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் LMRP ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது. ஜனவரி மாதம் நம்ம இப்போ ஜனவரி மாதத்துல இருக்கோம். லாஸ்ட் வீக்கில் இருந்து LMRP கிளாஸஸ் ஆரம்பிக்கும். ஸோ அதோட அட்மிஷன் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பசங்களா. மொத்தம் நம்ம சிலபஸ் இருக்குல்ல, அது 20 மோடியூல்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு மோடியூலாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ் இருக்கும், நிறைய டெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸ் மட்டும் இல்லாமல் மாக் டெஸ்ட்டும் நிறைய எழுத வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால ஆக்சுவல் நீட் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ண முடியும் பசங்களா. ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இதெல்லாமே இருக்குது. அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இதோட மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி அட்மிஷன் எடுக்கலாம். ஓகே, லேட் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் இருந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, கிராஷ் ப்ரோக்ராம், XPL ஆன்லைன் ப்ரோக்ராம், அதோட அட்மிஷன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீட்ஸ் 2026 ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி கோயிங் தான். அடுத்தடுத்த பேட்ச் எல்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 4275 நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீட் ப்ரிப்பரேஷனை வேற லெவலுக்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி XPL நீங்கள் கிராஷ் ப்ரோக்ராம் ஆஃப்லைனாக படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சைலத்தோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸில் ஆஃப்லைனாக நீங்கள் என்ன பண்ணலாம், கிராஷ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். அந்த கிராஷ் ப்ரோக்ராம் மார்ச் 27க்கு ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடி தான் இந்த கிராஷ் ப்ரோக்ராம், அது ஆஃப்லைனில். ஓகே பார்த்தீங்களா, அதோட டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மோர் டீட்டெயில்ஸுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 8129000700 அதான் இந்த நம்பர். ஓகே, ஸோ லாஸ்ட் இயரில் நிறைய பேர் சைலத்திலிருந்து படித்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் சைலத்தோட அவங்கள வெல்கம் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஓகே, சைலம் மெடிக்கல் அவார்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் அவங்கள பார்க்கலாம். வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்லாம் அப்லோட் ஆகும். அடுத்த வருஷம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் இங்கே இருக்கணும், இந்த ஃபிகரில் இருக்கணும், அந்த ப்ரோக்ராமில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, சாப்டருக்குள்ளே போனால் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பேசிக்கலி இது ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர். இதில் என்ன டீல் பண்ணுறாங்கன்னா பசங்களா, ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி படிக்கிறோம். எதை பற்றி? ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா பாருங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லும்போது விச் இஸ் செகண்ட், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லும்போது ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் தான். ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் தான். ரியாக்ஷன் எந்த அளவுக்கு நடக்குது, தட் மீன்ஸ் ரியாக்டன்ட் இருக்கு, அது எவ்வளோ ஸ்பீடில் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும், அதானே கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதோட ஸ்பீட் என்ன? சம் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி ஸ்லோ, சம் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட். அந்த 2 கேட்டகரி நம்ம படிக்க போகிறதில்ல. நாம படிக்க போகிற கேட்டகரி மாடரேட் ரியாக்ஷன்ஸ். வெரி ஸ்லோவும் கிடையாது, வெரி ஃபாஸ்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி மாடரேட் ரியாக்ஷனோட ரேட்டை பற்றி தான் ஸ்டார்டிங்கில் நம்ம படிக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? நம்ம கையில் ரியாக்டன்ட் இருக்குது, நம்ம கையில் ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனா? ஆமாம். யாரோட? ரியாக்டன்டோட தான், ப்ராடக்டோட தான், யாரோட வேணாலும் எடுத்துக்கோங்க. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எடுக்கலாம், இல்லாட்டி சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் எடுக்கலாம். டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் டைம், யூனிட் டைம். அப்போ நான் இங்கே டைம் எழுதுவா? ஓகே, ஸோ பசங்களா, பேசிக்கலி ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் த change in concentration of a reactant or product in unit time. In unit time சொல்லும்போது per second வரலாம், per minute வரலாம், per hour வரலாம். ஓகே, எஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ரியாக்டண்டோட சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் ரியாக்டன்ட் அதிகமாக இருக்கும். இதான் ரியாக்டன்ட். ஆனால் டைம் போக போக ரியாக்டண்டோட அமௌண்ட் குறையும் இல்லை? ஏன்னா டைம் போக போக ரியாக்ட் கன்வெர்ட் ஆகுது ப்ராடக்ட். அப்போ ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. வாட் ஹேப்பன் டு த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன்? அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பசங்களா, இனிஷியலில் ரியாக்டன்ட் ஜாஸ்தி, ப்ராடக்ட் இல்லை. டைம் போக போக ரியாக்டன்ட் குறையும், ப்ராடக்ட் கூடும். அப்போ நீங்கள் ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இங்கே சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எழுதும்போது ரியாக்டண்டோட ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ரியாக்டண்டோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ நெகட்டிவ் தான் வரும்.
கரெக்டா? ஏன்னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தானே இருக்கும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தானே இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் நெகட்டிவ் வரும். ஆனால் ரேட்டு நெகட்டிவே வரக்கூடாது. ரேட் ஷுட் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதனால ரேட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் ரியாக்டன்ட் எழுதும்போது நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் சைனை போடுங்க. அந்த நெகட்டிவ் சைன் எதுக்கு தெரியுமா? ஆல்ரெடி நெகட்டிவ் வருது இல்லை, அந்த நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் வச்சு நீங்கள் இதே மாதிரி ரேட் எழுதும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் சைன் போட தேவையில்லை. அங்கே டெல்டா பி ப்ராடக்ட் பை டெல்டா டி தான். ஏன்னா ப்ராடக்டோட இனிஷியலோட ஃபைனல் தான் எப்பவுமே அதிகம். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பாசிட்டிவ் தான் இருக்கும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியரா? தென் வி ஹாவ் இந்த ரேட்டில் வந்து 2 விதமான ரேட் எல்லாம் இருக்குடா. ரேட்டு 2 விதமான ரேட் எல்லாம் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ரெப்ரசன்டேஷன் தான். ஒன்று ஆவரேஜ் ரேட்டு, இன்னொன்று இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு. ஆவரேஜ் ரேட்டில் வந்து ரேட் எப்படி இருக்கும்னா டெல்டா, இந்த மாதிரி டெல்டா ட்ரையாங்கிள் சைன் யூஸ் பண்ணுவாங்க. டெல்டா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி. ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டில் ரேட் எப்படின்னா இப்படி இருக்கும், டிசி பை டிடி இப்படி இருக்கும். தியரட்டிக்கலி இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் ரேட்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஃபிக்ஸ்டு டைம் டியூரேஷன் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸில். ஓகே, இப்போ 10 மணி ஆயிடுச்சா, 10:15 வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதோட ஸ்பீட் என்ன, ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் என்ன. ஸோ ஒரு வித்தின் த டைம் ஃப்ரேம் தந்து ஒரு டைம் ரேஞ்சுக்குள்ள ரேட்டு கேட்டால் அது ஆவரேஜ் ரேட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு பர்டிகுலர் செகண்டில் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் வாட் இஸ் த ஸ்பீடு அப்படின்னு கேட்டால் அது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணாலும் வேற கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான். அதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கிளியரா? ஓகே, இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க? எப்போ எல்லாம் ரேட் அதிகமாகும், எப்படியெல்லாம் இருந்தால் ரேட்டு கம்மியாகும். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் நம்ம வந்து படித்ததான் ஆகணும். ஸோ பாருங்க, அதில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்கு. ஹவு கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் அங்கே கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் மறந்துடாதீங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ப்ராடக்ட் இல்லை, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரேட்டு எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன படிக்கிறோம், ரேட் லோ படிக்கிறோம். ஸோ பசங்களா, இந்த ஒரு டாபிக், இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து தான் நாம ரேட் லோ படிக்கிறோம். ரேட் லோ படித்தா உங்களுக்கு அது தெரியும், அந்த ரிலேஷன்ஷிப் தெரியும். ஓகே, அப்போ அது படிக்கணும். அப்புறம் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படியெல்லாம் சொல்லலாம். நேச்சர், இப்போ சாலிட் லிக்விட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸாக இருந்தால் மோர் ரியாக்டிவ், லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் ரியாக்டிவிட்டி குறையும், சாலிடாக இருந்தால் ரியாக்டிவிட்டி இன்னும் குறையும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வித்தவுட் என்ன சொல்கிறது, பை லோவரிங் த ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு தெரியும் உங்களுக்கு. கேட்டலிஸ்டோட வேலை என்ன, கேட்டலிஸ்டோட வேலை ரியாக்டன்ட் ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணுறது தான். பட் லோவர் பண்ணுவாங்க எதை, ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோவர் பண்ணி தான் அந்த ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர், இது படிக்கணும், இது இம்பார்ட்டன்ட். ரேட் லோ படிக்கணும் சொன்ன மாதிரி இங்கே நான் சொல்கிறேன் அரீனியஸ் ஈக்குவேஷன் வரும். இங்கே அரீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ ரேட் லோ, அரீனியஸ் ஈக்குவேஷன் எல்லாம் வந்து ரேட் லோ எதுக்காக, ரேட் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன். அரீனியஸ் ஈக்குவேஷன் எதுக்காக, டெம்பரேச்சர் வர்சஸ் ரேட்டு. கிளியரா? கான்சன்ட்ரேஷன் ரேட் லோ, டெம்பரேச்சர் ரேட், அரீனியஸ் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரியாக்டன். எஸ், சாலிட்ல சர்ஃபேஸ் ஏரியா அதிகமான ரியாக்ஷனோட ரேட்டு அதிகமாகும். சன்லைட், ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் மட்டும்தானே நடக்கும். அது மாதிரி இருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. கிளியரா? அப்போ இதில் மெயினாக வந்து ரேட் லோ அண்ட் அரீனியஸ் ஈக்குவேஷன் படிக்கணும். ஸோ ரேட் லோ, why we are studying rate law? Because we want to know how the concentration of the reactants influences the rate of the reaction. For example, imagine ஒரு equation imagine பண்ணுங்க. AA plus BB gives product. அப்ப இதோட ரேட் லோ எப்படி இருக்கும் தெரியுமா? rate of the reaction rate is equal to, இல்ல rate proportional to rate லோனா என்ன? According to rate law, rate of a reaction is directly proportional to concentration of the reactant. A B தானே reactant. So small b அதோட coefficient. அந்த small b மேலே எழுதலாமா? small b மேலே எழுதக்கூடாது. AB நான் எழுதக்கூடாது. ஸோ நான் வந்து வேற ஏதாவது எழுதுவேன். I will write something else. நான் வந்து இங்கே MN எழுதுறேன். ஏன் சார் small b எழுதலை? ஏன்னா எப்பவுமே small b தான் வரும்னு தெரியாது, சொல்ல முடியாது. இப்படி எழுதியிருக்கோம்ல, இந்த MN இதுதான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். அதுதான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஆர்டர் நீங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, அதோட பவர் M.
concentration of B அதோட பவர் n. இந்த m and n அதைத்தான் நாம் என்ன சொல்றோம், ஆர்டர்னு சொல்றோம். m னா என்ன, what is m? Sir, m is the order of the reaction with respect to reactant A. n is the order of the reaction with respect to reactant B. அப்போ overall order of the reaction m plus n. overall order of the reaction m plus n. இந்த order வந்து எப்படி இருக்கும், 0 வரலாம், fraction வரலாம், ஓகே 0 fraction, அதே மாதிரி இன்டிஜர் எல்லாம் வரலாம். ஓகே கிளியரா? சார் வாட் இஸ் இட் மீனிங், அதோட மீனிங் என்ன? அதோட மீனிங் இவ்வளவுதான். இந்த கான்சன்ட்ரேஷன்ல ஏதாவது சேஞ்ச் வந்தா ரேட்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு டிசைட் பண்றது இந்த m தான். புரியுதா? இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A யாராவது டபுள் பண்ண வச்சுக்கோங்க, டபுள் பண்ண அப்போ இது 2 வரும். அப்போ இங்க m இருக்கு, m ஓட வேல்யூ 1 வரலாம், 0 வரலாம், 2 வரலாம். இது டபுள் பண்ண இங்க 1 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது என்ன ஆகும், 2⁻1. அப்போ இதுவும் டபுள் ஆகும். கிளியரா? இது டபுள் பண்ண ஆனா இங்க 2 தான் இருக்கு, அப்போ 2² 4 டைம், அப்போ இது 4 டைம்ஸ் ஆகும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ ஸ்பீஷீஸ்ல ஏதாவது சேஞ்ச் வரும்போது அது ரேட்டை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அதுதான் ஆர்டரோட வேலை. இட் கேன் பி 0, இட் கேன் பி ஃபிராக்ஷன், இட் கேன் பி இன்டிஜர் வேல்யூ. ஓகே, இதுதான் ரேட் லோ. இந்த ரேட் லோல இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் இருக்கு, எனக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் வேண்டாம், எனக்கு ஈக்குவல் சைன் வேணும். அப்போ நாம என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரணும் பசங்களா. அந்த கான்ஸ்டன்ட் தான் கே, ரேட் கான்ஸ்டன்ட். அதுதான் இங்க ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஆகும், raised to m into b raised to n ஆகும். கிளியரா? அப்போ ரேட் லோல நாம இன்ட்ரடியூஸ் பண்ண கான்ஸ்டன்டோட பேரு ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு இன்னும் பேர் இருக்கு, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிபிக் ரியாக்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க. ஓகே, பேசிக்கலி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நம்ம வந்து பேசிக்கலி வந்து எப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் அதிகம்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் ரேட் அதிகம்னு அர்த்தம், ரேட் கான்ஸ்டன்ட் கம்மின்னு சொன்னா ரேட்டு கம்மின்னு அர்த்தம். ஓகே கிளியரா? Okay, so this expression is called rate law. So rate law is a relationship between rate of a reaction and the concentration of the reactant, in which each time is raised to a power, correct? And that is called order of the reaction. In the m and n எப்படி தான் கிடைக்கும், அது எக்ஸ்பெரிமெண்டலி பண்ணி பார்க்கணும். எக்ஸ்பெரிமெண்டலி நீங்க முதல்ல ஏயோட கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்ணி பாருங்க, அப்போ ரேட்டுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்போ பியோட கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்ணி பாருங்க, அப்போ ரேட்டுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏயும் பியும் டபுள் பண்ணி பாருங்க, அப்போ ரேட்டுக்கு என்ன, இப்படி ட்ரை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த m and n கண்டுபிடிக்கலாம். ஸோ m and n order of the reaction எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்டு குவான்டிட்டி தான், அது ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. மேபி வரலாம், சம்டைம்ஸ் m வந்து ஏக்கு ஈக்குவல் ஆகலாம், ஸ்மால் ஏக்கு ஈக்குவல் ஆகலாம், வரவே கூடாதுன்னு சொல்லலை, பட் எப்பவுமே இதுதான் கெஸ் பண்ணக்கூடாது. அப்ப இங்க அடுத்தது ரேட் கான்ஸ்டன்ட் பத்தி பேசுறாங்க, இந்த கே பத்தி பேசுறாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் என்ன? சோ ரேட் கான்ஸ்டன்ட் என்ன பசங்களா பாருங்க, இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்குல்ல, இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம், அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் 1 ஆயிடுச்சுன்னா மொலாரிட்டி 1, கான்சன்ட்ரேஷன்னா மொலாரிட்டி தான். அந்த மொலாரிட்டி 1 வந்துச்சுன்னா அப்ப இங்க ரேட் இஸ் ஈக்குவல் டு கே மட்டும் தானே இருக்கும். அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் என்ன? ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் when the molar concentration of the reactant is unity அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? Rate constant is the rate of the reaction when the molar concentration of the reactant unity இருந்தா போதும்ல. எஸ். அப்புறம் இங்க நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்ன, யூனிட்டை பத்தி படிக்கணும். யூனிட்டை பத்தி படிக்கும்போது ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்க, A R gives product, reactant gives product. Okay. Rate of the reaction என்ன? Rate is equal to K into rate low is equal to K into ini concentration of the reactant raised to power ல ஏதாவது இருக்கணும்ல, பவர்ல n கொடுத்து n நல்லா பாருங்க. ஓகே, I will do it here. பாருங்க, A gives product அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேட் லோ என்ன? ரேட் இஸ் ஈக்குவல் டு K into concentration of A raised to n தானே. Rate of a reaction, concentration of the reactant, பவர்ல n கொடுத்தேன், எனக்கு தெரியாது என்ன இதுன்னு. பசங்களா முதல்ல ரேட்டோட ரியாக்ஷன் என்ன, ரேட்டோட யூனிட் என்ன, ரேட் என்ன? நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சோம்ல, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம். இப்போ நியூமரேட்டர்ல சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், டினோமினேட்டர்ல சேஞ்ச் இன் டைம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன். அப்போ அது கான்சன்ட்ரேஷனோட யூனிட். மொலாரிட்டியோட யூனிட் மோல் லிட்டர் இன்வர்ஸ், மோல்ஸ் பர் லிட்டர் தானே. அப்போ மோல்
liter inverse divided by time அது செகண்ட் ஆகலாம் மினிட் ஆகலாம் ஹவர் ஆகலாம் ஸோ செகண்ட் எடுக்கிறேன் செகண்ட் அப்போ அந்த செகண்ட் மேலே போகும்போது மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் இதுதான் ரேட்டோட யூனிட் இதை நாம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ ரேட்டோட இந்த சைடு நான் என்ன பண்ணேன் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு கே கேயோட யூனிட் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ கே அப்படியே எழுதிட்டேன் இது என்ன சார் வாட் இஸ் திஸ் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கல்ல ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இப்படி கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னா அது கான்சன்ட்ரேஷன்னா மோல்ஸ் பர் லிட்டர்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் தானே ஆனால் அதுக்கு பவரில் என்ன இருக்குது சார் பவரில் என்ன இருக்குது கிளியர் அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் டிவைடட் பை மோல் லிட்டர் இன்வர்ஸ் raised to n. இப்போ இது பிராக்கெட் போட்டுங்க இப்போ பாருங்க இங்க ஒரு மோல் லிட்டர் இன்வர்ஸ் இருக்கு இங்கேயும் மோல் லிட்டர் இன்வர்ஸ் n இருக்கு அப்போ இந்த மோல் லிட்டர் இன்வர்ஸ் ரைஸ் டு n மேலே கொண்டு போனா மோல் லிட்டர் இன்வர்ஸ் ரைஸ் டு -n ஆகும் அப்போ மோல் லிட்டர் இன்வர்ஸ் இங்க ஆல்ரெடி 1 இருக்கு இங்க n இருக்கு அப்போ n மேலே போனா 1 மைனஸ் இல்ல இது 1 மைனஸ் n second inverse answer ஆயிடுச்சு mole liter inverse raised to 1 minus n second inverse இது படிச்சுக்கோங்க இதுதான் general formula of unit of rate constant mole liter inverse clear 1 minus n second inverse இதுல n இருக்கு என்னோட வேல்யூ 0 வரலாம் நான் சொல்லியிருக்கேன்ல 0 ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குன்னு 0 ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னோட வேல்யூ 0 n is equal to 1 வரலாம் அப்போ அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் n is equal to 2 வரலாம் அப்போ அது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இப்படி எல்லாம் எழுதலாம் அப்போ ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வேல்யூ 0 ஆனா 0 ஆர்டர் ரியாக்ஷன் அதுக்கு பேரு 0 ஆர்டர் ரியாக்ஷன் 0 ஆர்டர் ரியாக்ஷன்ல k ஓட யூனிட் என்ன n-க்கு 0 கொடுங்க அப்போ இங்க 1 minus 0 அப்போ இங்க 1 minus 0 ஆகும் அப்போ இது 1 mole liter inverse second inverse n is equal to 1 அப்போ அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்போ k ஓட யூனிட் என்ன பாருங்க n is equal to 1 னா இது 1 அப்போ 1 minus 1 0 anything raised to 0 1 அப்போ இது மொத்தமா 1 ஆயிடுச்சு செகண்ட் இன்வர்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கும் ஸோ செகண்ட் இன்வர்ஸ் மட்டும் தான் இருக்கும் சிம்பிள் பை ஹார்ட் பண்ண தேவையில்ல இதை படிச்சா போதும் இது மட்டும் நீங்க படிச்சா போதும் மற்றதெல்லாம் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா போதும் n is equal to அப்போ என்ன ஆகும் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் k is equal to சொல்லுங்க இங்க 1 minus 2 வரும் 1 minus 2 னா இது என்ன -1 வரும் அப்போ mole raised to -1 liter raised to -1 into -1 புரியுதா so mole raised to -1 liter raised to 1 second inverse இப்படி நமக்கு ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் கண்டுபிடிக்கலாம் அப்போ சம்டைம்ஸ் கொஸ்டின்ல அவங்க ரேட் கான்ஸ்டன்ட் தருவாங்க ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் தருவாங்க இந்த யூனிட் பார்த்து ஆர்டரை நாம கெஸ் பண்ணணும் ஏதாவது கொஸ்டின்ல ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் செகண்ட் இன்வர்ஸ் பார்த்தா உடனே அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நீங்க கெஸ் பண்ணணும் அவங்க டைரக்டா சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு அதுக்கு ஒரு க்ளூ அப்போ அதுதான் இந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ் மறந்துடாதீங்க அண்ட் திஸ் ரேட் கான்ஸ்டன்ட் பத்தி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்றேன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க இட் டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் டெம்பரேச்சர் rate constant depends only on temperature concentration of the reactant எல்லாம் மாறினா rate constant மாறாது rate constant மாறணும்னா temperature மாறணும் அது இம்பார்ட்டன்ட் மறந்துடாதீங்க molecularity and order பத்தி ஆல்ரெடி பேசியாச்சு இப்போ நம்ம வந்து molecularity பத்தி பேச போறோம் வாட் இஸ் molecularity இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் நடக்கணும்னா கொலிஷன் நடக்கணும்ல இந்த கொலிஷன் நடக்கணும்னா அட் a டைம் சைமல்டேனியஸா எத்தனை ரியாக்டன்ட் மாலிக்யூல் கொலைட் ஆகுது அந்த நம்பர் தான் molecularity so what is molecularity is the number of the reactant molecules colliding simultaneously to carry out a chemical reaction ஆனா இந்த molecularity பத்தி ஒரு விஷயம் தெரியுமா ஆர்டர் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் தானே ஆனா molecularity அப்படி இல்ல molecularity தியரட்டிக்கல் கான்செப்ட் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஈக்குவேஷன் AA plus BB gives product அப்படின்னு சொன்னா அதோட molecularity கேட்டா நீங்க எக்ஸ்பெரிமெண்டலி எதுவும் பண்ண தேவையில்லை இதோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க இங்க ஸ்மால் a இங்க ஸ்மால் b தானே molecularity A plus B தான் அது எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் கிடையாது தியரட்டிக்கலி ஈக்குவேஷனை பார்த்து நம்ம சொல்ல முடியும் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா போதும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த molecularity தியரட்டிக்கல் கான்செப்ட்
ஆனா இந்த molecularity 0 வராது, ஃபிராக்ஷனும் வராது. molecularity 1 2 3 இந்த மாதிரி தான் வரும். இந்த 3க்கு மேல போகாது. அது கெஸ் பண்ணலாம்ல. அட் ஏ டைம் 3 molecule எல்லாம் கொலைட் பண்றதே கஷ்டம் தான். 3க்கு மேல எல்லாம் போகுமா? போகாது. ஸோ molecularity 1 2 தான் காமன், molecularity 3 ரேர் தான். 3க்கு மேல molecularity வராது. ஓகே, okay, clear. And இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? Some chemical reactions occurs in single step. Some chemical reactions occurs in single step. அப்ப அவங்கள நாம என்ன சொல்லுவாங்கன்னா elementary reaction னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? elementary reaction னு சொல்லுவாங்க. Some reactions occurs in multiple step. அப்ப நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்? complex reaction னு சொல்லணும். elementary reaction சொல்லும்போது ஒரே ஸ்டெப்ல reactant ப்ராடக்ட்டா மாறுது. கிளியரா? அந்த மாதிரி elementary reactionல தான் molecularity சொல்ல முடியும். அதே மாதிரி எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு ஆர்டரும் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லட்டா, எலிமெண்டரி ரியாக்ஷனோட மோலிகுலாரிட்டி தான் எலிமெண்டரி ரியாக்ஷனோட ஆர்டர். மோலிகுலாரிட்டியும் ஆர்டரும் சேமா இருக்கும். எலிமெண்டரி ரியாக்ஷனோட மோலிகுலாரிட்டியும் ஆர்டரும் சேமா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? மல்டிபிள் ஸ்டெப்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபாஸ்ட், செகண்ட் ஸ்டெப் ஸ்லோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டெப்ல இங்க இருந்து ரியாக்டன்ட் ஆரம்பிச்சா அது எக்ஸ் ஆகும், எக்ஸ் ஒய் ஆகும், அப்புறம் கடைசியில ஒய் ப்ராடக்ட் ஆகும். இங்க ரியாக்டன்ட் அப்படி இல்லை. இங்க ரியாக்டன்ட் நேரடியா ப்ராடக்டா மாறுது. டிஃபரன்ஸ் புரியுதா? இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்குல்ல, அது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஆர்டர் இருக்கும், ஓவராலும் ஆர்டர் இருக்கும். ஆனா மோலிகுலாரிட்டி இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு சொல்லலாம், ஓவரால் மோலிகுலாரிட்டி கிடையாது. இப்போ மோலிகுலாரிட்டி இஸ் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனுக்கு தான், எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு தான் மோலிகுலாரிட்டி டிஃபைன் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு மோலிகுலாரிட்டி டிஃபைன் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், எலிமெண்டரி ரியாக்ஷனோட மோலிகுலாரிட்டி தான் அதோட ஆர்டர். ரைட்டா சார்? அப்போ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ல மோலிகுலாரிட்டி இல்லையா? இருக்கு. எதுக்கு? காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ல மல்டிபிள் ஸ்டெப்ல நடக்குல்ல, இதுல ஏதாவது ஒரு ஸ்டெப் என்ன ஆகும்? ஸ்லோ ஸ்டெப்பா இருக்கும். அந்த ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அப்போ அந்த ஸ்டெப்போட மோலிகுலாரிட்டி நீங்க எடுக்கலாம், அது ஆர்டரா வரும். கிளியரா நான் சொல்றது புரியுதுல? எஸ். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். மல்டிபிள் ஸ்டெப் நடக்கிற ரியாக்ஷன்ல ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் எது? ஸ்லோ ஸ்டெப். அந்த ஸ்லோ ஸ்டெப்போட ரேட்ல எழுதுங்க. அப்போ அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மோலிகுலாரிட்டியும் ஆர்டரும் கிடைக்கும். ரைட். அடுத்தது இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நம்ம படிக்கணும். ஜீரோ ஆர்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் நம்ம படிக்கணும். பாருங்க, இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் டெரிவேஷன் எல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. நீங்க டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க. நான் இது கொஞ்சம் லிமிட்டட் டைமுக்குள்ள இந்த சாப்டர் முடிக்கணும். அதுக்காக நான் என்ன சொல்றேன்? டைரக்ட் ஈக்குவேஷன் சொல்றேன். ஓகே, ஜீரோ ஆர்டர்ல பாருங்க, R0 minus R is equal to KT. இந்த equation நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஒவ்வொன்று நான் சொல்றேன். இல்லாட்டி இப்படி படிப்பீங்க. சில R0 minus R divided by K is equal to T னு படிச்சிருப்பீங்க. இல்லாட்டி R0 minus R divided by T is equal to K னு படிச்சிருப்பீங்க. இல்லாட்டி R is equal to இப்படி R is equal to minus KT plus R0 னு படிச்சிருப்பீங்க. இந்த ஃபார்மும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் ஒரு கிராஃபை நாம பிளாட் பண்ண போறோம். y ஆக்சிஸ்ல ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் y is equal to mx plus c. so y is equal to mx plus c தான்டா இது. அப்போ y ஆக்சிஸ்ல r என்ன? r னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். xல என்ன இருக்கு சார்? x க்கு கரஸ்பாண்டிங்கா இங்க டைம் இருக்கு சார். அப்புறம் வாட் இஸ் திஸ்? ஸ்லோப் சார். mxனா m ஸ்லோப் தானே. ஆனா இங்க m இருக்கு, கரஸ்பாண்டிங்கா மைனஸ் கே இருக்கு. அப்ப நெகட்டிவ் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. நெகட்டிவ் ஸ்லோப் சார். இன்டர்செப்ட் y இஸ் ஈக்குவல் டு mx plus c தானே. c க்கு கரஸ்பாண்டிங்கா r0. அப்ப இன்டர்செப்ட் r0. அப்ப இது r0. கிளியரா? கிராஃப் எவ்வளோ ஈஸி. ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் தான். இது எல்லாமே ஒரே ஈக்குவேஷன் தான். டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் கிடையாது. ஜஸ்ட் நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் மட்டும். ஸோ இதில் கான்சன்ட்ரேஷன் ஆர்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த R0னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். சில பேர் A0 எழுதுவாங்க, அதுவும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தான். சில பேர் ஸ்மால் ஏன்னு எழுதுவாங்க, எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி ஆர் இருக்குல்ல, கான்சன்ட்ரேஷன் அட் டைம் T, ஆர்னு எழுதுவாங்க, இல்லை ஏன்னு எழுதுவாங்க, இல்லாட்டி RT, இல்லாட்டி AT, இல்லாட்டி A minus X எழுதுவாங்க. இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் T. ஓகே, இதுதான் படிச்சுக்கோங்க. இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன், அதோட கிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல போகும்போது
ஃபர்ஸ்ட் ஆர்டரில் போகும்போது அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? K is equal to 2.303 by T log இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இனிஷியல்னா A divided by A minus X இப்படி எழுதலாம். இல்லாட்டி K is equal to 2.303 by T log A0 by A இப்படி எல்லாம் எழுதலாம். இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ KT divided by 2.303 is equal to log A by B இப்படி எழுதலாம். புரியுதா? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் நான் காமிக்கிறேன். இதை வந்து log A by B னா log A minus log B தானே? ஆமாம். அப்போ log A minus log B is equal to KT divided by 2.303 அப்படின்னா log A is equal to minus KT divided by 2.303 plus log A0. இப்போ நான் எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எழுதிடுறேன் அப்படின்னு கேட்டால் இது வச்சு ஒரு கிராஃப் இருக்குடா, இதை வச்சு ஒரு கிராஃப் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு தான். இப்போ பாருங்க, இது YX Y, இது MX, இது C. சொல்லுது புரியுதா? அப்போ கிராஃப் ப்ளாட் பண்ணுங்க. Y ஆக்சிஸ்ல யார்? log A. X ஆக்சிஸ்ல யார்? டைமு. அப்போ இந்த மைனஸ் K by 2.303 இருக்குல்ல, அதுதான் ஸ்லோப்பு. அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்பு தானே? ஸ்லோப்பு நெகட்டிவ் தான். minus K divided by 2.303. ஓகே, இன்டர்செப்ட் யாரு? log A0. புரியுதா? கிராஃப் ப்ளாட் பண்ண புரியுதா? அந்த கிராஃப் தான் இங்கேயெல்லாம் கொடுத்துருக்காங்க. பை ஹார்ட் பண்ணாதீங்க கிராஃப். ஈக்குவேஷன்ல இருந்து கிராஃப் எப்படி வந்ததுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்போதான் எக்ஸாமுக்கு அது ஞாபகம் வரும். பை ஹார்ட் பண்ணால் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, வாட் இஸ் திஸ் pseudo first order reaction? pseudo first order reactionனா பசங்களா, சம் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது செகண்ட் ஆர்டர் மாதிரி இருக்கும், ஆனால் ரியாலிட்டியில் அது ஃபர்ஸ்ட் ஆர்டர். அந்த மாதிரி ஹையர் ஆர்டர் ஆக வேண்டியது லோவர் ஆர்டராக வருதுன்னா அதுக்கு பேர் தான் pseudo ஆர்டர் ரியாக்ஷன். pseudo ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம சிலபஸில் 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர். பாருங்க, CH3 COO C2H5 இதானே எஸ்டர் ப்ளஸ் வாட்டர், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர். அப்போ என்ன ஆகும்? ஸோ நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும், எஸ்டர் கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைக்கும். ஸோ CH3 COOHும் கிடைக்கும், எத்தனாலும் கிடைக்கும், ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைக்கும். இதோட ரேட் ஈக்குவேஷன் எழுதும்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்ல எஸ்டரும் இருப்பாங்க, வாட்டரும் இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கும். அப்படி இருந்தா இது ஒன்று அப்போ 1+1 இது 2 ஆர்டர், செகண்ட் ஆர்டர் ஆகணும்னு நம்ம நினைச்சா தப்பு. ஏன் தெரியுமா? இதுல வாட்டர், இது ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர். ஹைட்ரோலிசிஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எப்படின்னா தண்ணியில தான் நடக்குது. எஸ்டர் தண்ணியில ரியாக்ட் பண்றாங்க. ஸோ வாட்டர் இஸ் எவ்ரிவேர். வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், எக்ஸஸ் அமௌண்ட்ல இருக்கும். ஸோ எக்ஸஸ் அமௌண்ட்ல வாட்டர் இருக்கும்போது 1 மோல் எஸ்டர் போகும்போது 1 மோல் வாட்டர் தானே கூட போகும். 1 மோல் எஸ்டர் போனா அது ரொம்ப கம்மி ஆகுது, ஏன்னா எஸ்டர் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா 1 மோல் வாட்டர் போனா அது ஒன்றும் மேட்டரே இல்லை, அவ்வளோ வாட்டர் இருக்கு. வாட்டர் இஸ் எவ்ரிவேர். ஸோ அதுல இருந்து 1 மோல் வாட்டர் போனதெல்லாம் இன்சிக்னிஃபிகண்ட். அதனால வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் இங்க ரெப்ரசென்ட் பண்றது தேவையில்லை. அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டும் தான் இருக்கு. ஸோ இதோட பவர் 1 தானே. ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர். ஓகே, அதே மாதிரி சாப்போனிஃபிகேஷன் pseudo ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு நினைச்சிடாதீங்க. சாப்போனிஃபிகேஷன் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். மறந்துடாதீங்க, சாப்போனிஃபிகேஷன் இஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் pseudoக்கு இருக்கு. நம்மளோட இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர். C12 செகண்ட் என்னடாச்சு? C12H22O11 plus water என்ன ஆகும்? in presence of invertase enzyme நமக்கு என்ன கிடைக்கும்? C6H12O6 கிடைக்கும் plus C6H12O6 கிடைக்கும்ல, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும்ல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் எக்ஸஸாக தான் இருக்கும். அதனால ரைட்ல எக்ஸ்பிரஷன்ல வாட்டர் பத்தி பேச தேவையில்லை. திஸ் இஸ் ஆல்சோ another example for pseudo first order reaction. இதுக்கடையில் நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்? சாப்போனிஃபிகேஷன். வாட் யூ மீன் பை சாப்போனிஃபிகேஷன்? அதுவும் எஸ்டர் ஹைட்ரோலிசிஸ் தான், ஆனால் ஆல்கலைன் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர் பிளஸ் எண்ணெய் வச்சிருக்கும். அது pseudo ஆர்டர் கிடையாது, அது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, அது போதும். அடுத்து ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன். ஹாஃப் லைஃபோட கான்செப்ட் என்ன? ஹாஃப் லைஃப்னா இனிஷியலி இருக்கிற கான்சன்ட்ரேஷனோட 50% கன்சியூம் ஆகுறதுக்கு எடுக்கிற டைம், அதுதான் ஹாஃப் லைஃப். அப்போ T 1/2 எழுதுவாங்க, சில பேர் T 50% எல்லாம் எழுதுவாங்க. அதான் ஹாஃப் லைஃப். கிளியரா? இது 0 ஆர்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் மெயினாக நீங்கள் படிக்கணும். ஸோ 0 ஆர்டரில் ஹாஃப் லைஃபோட ஃபார்முலா பாருங்க, A0 டிவைடட் பை 2K இப்படி இருக்கும். A0 டிவைடட் பை 2K இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது வந்து ஜீரோ ஆர்டரோட இது ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693/k. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். இது ரெண்டு தான் நம்ம சிலபஸில் மெயினாக இருக்குது. ஓகே, செகண்ட் ஆர்டரில் நீங்கள் படிச்சுக்கோங்க, டி ஹாஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு A0. இது செகண்ட் ஆர்டர். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆர்டரில் ஹாஃப் லைஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். A0னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஹாஃப் லைஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ முதல்ல 100 இருக்கு, அப்போ ஹாஃப் லைஃப் அதிகம், அப்புறம் 50 மாறுது, அப்புறம் 50 25 மாறும்போது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சா, அப்போ ஹாஃப் லைஃபும் மாறும். நான் சொல்றது புரியுதா? 100 50 ஆகுறதுக்கு எடுக்கிற டைம் அது ஹாஃப் லைஃப் தானே. 50 25 ஆகுறதுக்கு டைம் அதுவும் ஹாஃப் லைஃப் தானே. பட் ஜீரோ ஆர்டரில் இந்த ஹாஃப் லைஃப் வேல்யூ டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப்ல இனிஷியல் 100, செகண்ட் ஹாஃப் லைஃப்ல இனிஷியல் 50 தான் இருக்கு. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது, அப்போ ஹாஃப் லைஃபும் குறையும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். தியரட்டிக்கலி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் லைஃபோட எக்ஸ்பிரஷனில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனே இல்லை. That means half-life of a first order reaction is independent of initial concentration. அதனால நான் சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட 100 இருக்கு ரியாக்டன்ட், அது 50 மாறுது, 50 அப்புறம் 25 மாறுது, 25 அப்புறம் 12.5 மாறுது, 12.5 அப்புறம் 6.25 இப்படி எல்லாம் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட்ல இங்க இருக்கிற ஹாஃப் லைஃப் அது எவ்வளோ தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அதுதான் இங்கேயும் இருக்கும், அதுதான் இங்கே இருக்கும், அதுதான் இங்கே இருக்கும். ஏன்? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 இல்லை 50 இல்லை 25 இல்லை 12.5 இல்லை 6, இதெல்லாம் கன்சிடரே பண்ணுறது இல்லை. இண்டிபெண்ட் ஹாஃப் லைஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ 150 ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதே டைம் தான் 50-25 ஆகுறதுக்கும் எடுக்கும். அதே டைம் தான் 100. அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பாருங்க, அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டரில் யாராவது உங்ககிட்ட டைம் டேக்கன் ஃபார் த 75% கம்ப்ளீஷன் அப்படின்னு கேட்கலாம். இந்த டைம் 50% கம்ப்ளீஷன், இந்த டைம் நல்லா பாருங்க 75% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? T 75% சொன்னா அதுக்கு அர்த்தம் 75% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் மிச்சம் 25 இருக்குன்னு அர்த்தம். மிச்சம் 25 தான் இருக்கா? அப்போ இது ஒரு ஹாஃப் லைஃப், இது ஒரு ஹாஃப் லைஃப், ரெண்டு ஹாஃப் லைஃப். ஸோ T75 is equal to 2T½ அப்படின்னு எழுதலாம்டா. புரியுதா? பை ஹார்ட் எல்லாம் பண்ற தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதோட கான்செப்ட். கிளியரா? இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட கேட்குறீங்க, சார் டைம் டேக்கன் ஃபார் 87.5%. இதோட மீனிங் என்ன தெரியுமா? 87.5% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 12.5. அப்போ மிச்சம் 12.5 தானே இருக்கு. அப்போ அதுக்கு எவ்வளோ டி ஹாஃப்? 1 2 3 டி ஹாஃப். அதே மாதிரி டைம் டேக்கன் ஃபார் 93.75 அப்படியெல்லாம் கேட்டால் 4 டி ஹாஃப். இப்படியெல்லாம் படிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு தான் பண்ண முடியும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இண்டிபெண்ட். ஓகே, செகண்ட் ஆர்டரில் வரும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து நம்ம படிக்க போகிறது டெம்பரேச்சர் வர்சஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, டெம்பரேச்சர் வர்சஸ் ரேட். பசங்களா, டெம்பரேச்சர் வர்சஸ் ரேட்ல வந்து நீங்க டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு ஒரு சின்ன டாபிக் இருக்கு, அதை ஜஸ்ட் சொல்லிட்டு போகலாம். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். சார் வாட் யூ மீன் பை டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு யாராவது கேட்டால் நீங்க சொல்லணும், ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டபுள் ஆகும். 10 டிகிரி, இப்போ ஒரு ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷன் வந்து 30 degree செல்சியஸ்ல நீங்க கேரி அவுட் பண்றீங்க. அதே ரியாக்ஷனை 40 degree செல்சியஸ்ல கேரி அவுட் பண்ணா ரேட்டு டபுள் ஆயிருக்கும், முன்னாடி இருக்கிற ரேட்டை விட டபுள் ஆயிருக்கும். இந்த ஒரு கான்செப்டுக்கு சொல்ற பேரு தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் அட் T plus 10 degree Celsius divided by rate constant at T. இப்படி எழுதலாம். இல்லாட்டி rate at T plus 10 degree divided by rate at T ன்னு எழுதலாம். புரியுதா? What is this? Sorry, temperature coefficient is the ratio of two rate constant at a difference of 10 degree rise. புரியுதா? இது rate constant at 30 degree Celsius, இது rate constant at 40 degree Celsius. அந்த ratio தான் temperature coefficient. The ratio approximately 2 or
மேக்ஸிமம் 3 2 to 3 அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க 2 to 3ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது டபுள் ஆகும், நியர்லி டபுள் ஆகும். ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நியர்லி டபுள்ஸ் அப்படின்னு படிச்சுக்கோங்க. இதுதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஓகே, அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை? ஓகே, இப்போ இந்த கான்செப்டை டெம்பரேச்சரோட இந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அரீனியஸ் ஈக்குவேஷன். அரீனியஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, K is equal to, ஈக்குவேஷன் படிச்சுக்கோங்க, K is equal to A into E raised to minus EA by RT. இது அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் K வந்து ரேட் கான்ஸ்டன்ட், A வந்து அரீனியஸ் ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, E வந்து எக்ஸ்பொனென்ஷியல், EA ஆக்டிவேஷன் எனர்ஜி, R கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லலாம், K டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், K inversely proportional to EA. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு கான்செப்ட் படிச்சுக்கோங்க. What is this? Sir, temperature directly proportional to rate constant. That means greater the temperature, greater the reaction. Faster நடக்கும். Higher temperature ல faster நடக்கும், lower temperature ல slower நடக்கும். What is this? EA. EA னா activation energy. Activation energy higher இருந்தா rate constant குறையும். Rate constant குறையும்னு சொன்னா ரேட்டும் குறையும். Activation energy is the extra amount of energy reactant should possess to carry out the reaction. Reactantக்கு ஆல்ரெடி எனர்ஜி இருக்கும், ஆனால் அந்த எனர்ஜியிலிருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆக முடியாது. ஒரு மலை ஏறி போகணும்ல, அந்த மலை ஏறுறதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணுமோ அதுக்கு சொல்கிற பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ ஹையர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. மலை ரொம்ப ஹைட்டாக இருந்தால் எல்லாராலையும் அது ஏற முடியுமா? முடியாது. ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது கம்மியாக இருக்கும். லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜினா மோர் அண்ட் மோர் ரியாக்டன் மோலிக்யூல்ல மோர் அண்ட் மோர் ரியாக்டன் மோலிக்யூல்ஸுக்கு ப்ரொடக்ட் ஆக முடியும். அதனால ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு அரீனியஸ் ஈக்குவேஷன், டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ரேட், ஆக்டிவேஷன் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ரேட். இது வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் வந்து படிக்க வேண்டியது, இதுல இருந்து கிராஃப் கேட்கலாம். அது எப்படின்னா, இந்த அரீனியஸ் ஈக்குவேஷனோட லாகரிதமிக் ஃபார்ம் எடுக்கணும். பாருங்க, K is equal to A into E raised to minus EA by RT தானே. அப்போ லாகரிதமிக் ஃபார்ம் எடுக்கணும். நேச்சுரல் லாக் எடுக்காமா? சரி, ln எடுக்கிறேன். ln K is equal to இங்கே ln A into E raised to minus EA by RT. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, log AB is equal to log A plus log B. log A plus log B. பசங்களா, ln K is equal to ln A. பாருங்க, இது எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம். நேச்சுரல் லோகுனாலும் அது எக்ஸ்பொனென்ஷியல் தான் அதோட பேஸ். அப்போ எக்ஸ்பொனென்ஷியலும் கேன்சல் ஆகும். நமக்கு இங்கே என்ன மட்டும் இருக்கும்? EA by RTன்னு இருக்கும். EA by RT. இதை வந்து கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த டீயை செப்பரேட்டாக எழுதுறேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்படி எழுதுனேன். இது இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்? Y is equal to mx plus c. பசங்களை பாருங்க, இது Y, இது C, இது mx. அப்போ கிராஃப் ப்ளாட் பண்ணலாம்ல. Y ஆக்சிஸ்ல யாரு? lnk. Y ஆக்சிஸ்ல யாரு? lnk. பாருங்க, x ஆக்சிஸ்ல யாரு? 1/t. ஸ்லோப் என்ன? நெகட்டிவ் ஸ்லோப். இன்டர்செப்ட் என்ன? lna. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EA by R. கிளியரா? இன்டர்செப்ட் lna. கிராஃப் பார்த்தியா? கிராஃப் புரியுதா? அப்போ ஸ்லோப் என்ன? மைனஸ் EA by R. அப்போ ஸ்லோப்போட வேல்யூ கொஸ்டின்ல தந்து அவங்க என்ன கேட்பாங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணா போதும்? ஸ்லோப்போட வேல்யூ தந்திருந்தா இன்டூ ஆர் பண்ணா போதும். புரியுதா? ஸ்லோப் என்ன? மைனஸ் EA by R. அதோட வேல்யூ அவங்க தர்றாங்க 5 into 10 raised to 5. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது கொஸ்டின்ல தந்திருக்கு. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 5 into 10 power 5 அப்படின்னு தந்திருக்கு. அப்போ ஸ்லோப்னா மைனஸ் EA by R தானே. அப்போ மைனஸ் EAனா என்ன? 5 into 10 power 5 into R. ஆரோட வேல்யூ ஜூலா இருந்தா 8.314 எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம், நியூமரிக்கல் கேட்கலாம். காட் இட்? நேச்சுரல் லாகில் இருக்கிற இதை வந்து அப்படியே லோகு பேஸ்ட் என்ன கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ எப்படி இருக்கும்? லோகு பேஸ்ட் எனக்கு கன்வெர்ட் பண்ணா இப்போ பாருங்க, lnk is equal to lna minus EA by R into 1/t. இப்படி தான் இருக்கு நேச்சுரல் லாகில். லோகு பேஸ்ட் என்ன ஆகும்போது log k is equal to log A minus EA by 2.303 or 1/t ஆகும். அப்போ கிராஃப்ல
சேஞ்ச் என்னன்னா y ஆக்சிஸில் லோகுக்கு x ஆக்சிஸில் 1/t அதுலெல்லாம் சேஞ்ச் இல்லை, ஆனால் ஸ்லோப்பில் சேஞ்ச் இருக்கும். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு இங்கே -EA/R இல்லை -EA டிவைடட் பை 2.303R அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இன்டர்செப்ட் வந்து log A. கிளியரா? அப்போ இதுவும் படிச்சுக்கோங்க இந்த ஃபார்ம். அண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் தந்து 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் கரஸ்பாண்டிங் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து தந்தா அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அரேஞ்ச் ஈக்குவேஷன் வந்து log K2 டிவைடட் பை K1 இஸ் ஈக்குவல் டு EA டிவைடட் பை 2.303R இன்டு 1/T1 மைனஸ் 1/T2. இந்த ரேட் ஈக்குவேஷன் இந்த அரேஞ்ச் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அரேஞ்ச் ஈக்குவேஷன் தான். கிளியரா பசங்களா? ஸோ அரேஞ்ச் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டெம்பரேச்சர் அண்ட் ரேட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரிலேட் பண்ணியிருக்கோம், அது வந்து அரேஞ்ச் ஈக்குவேஷன் தான் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஓகே, ஸோ கிராஃப் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எஸ், இது வந்து பாருங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம். இந்த டயக்ராத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கிராஃப் பார்த்த உடனே அது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கான்னு சொல்ல தெரியணும். பாருங்க, இங்க ரியாக்டண்டோட எனர்ஜி இது y axis எனர்ஜி. அப்ப இது ரியாக்டண்டோட எனர்ஜி, இது ப்ராடக்டோட எனர்ஜி. யாரோட எனர்ஜி அதிகம்? ப்ராடக்டோட எனர்ஜி அதிகம். ரியாக்டண்ட் ப்ராடக்டா மாறும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ்ல எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அப்சர்வ் பண்ணா அதுக்கு பேரு எண்டோதெர்மிக். அவங்க எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்தா புரியுதா, ரியாக்டண்டை விட ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். இந்த ப்ராடக்டோட எனர்ஜியும் இந்த ரியாக்டண்டோட எனர்ஜிக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி இருக்குல்ல, அதுதான் எந்தால்பி வேல்யூ. அண்ட் பசங்களா, இந்த ரியாக்டண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு எனர்ஜி இருக்கு, அதுல இருந்து எக்ஸ்ட்ரா தேவையான எனர்ஜி இருக்குல்ல, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஆகுறதுக்கு எக்ஸ்ட்ரா தேவையான எனர்ஜி, இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த எனர்ஜி பிளஸ் இந்த எனர்ஜி இருக்குல்ல, அதுதான் த்ரெஷோல்ட் எனர்ஜி. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. ரியாக்டண்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜி இது, அதுல இருந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா மாறுறதுக்கு தேவையான எனர்ஜி இது. இந்த டோட்டல் எனர்ஜிக்கு சொல்ற பேரு த்ரெஷோல்ட் எனர்ஜி. ஆனா ரியாக்டண்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜியில இருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணும் அது மட்டும் கேட்டா அது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டண்ட் தான் இது. ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் கேட்டா ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற எனர்ஜியில இருந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஆகுறதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் தான் இது. கிளியரா? ரியாக்டண்டோடையும் ப்ராடக்டோடையும் எனர்ஜியில் டிஃபரன்ஸ் தான் எந்தால்பி சேஞ்ச். இங்க பாருங்க, ஃபைனல் எந்தால்பி அதிகமா இருக்கும், ஃபைனல் எனர்ஜி அதிகம், ரியாக்டனோட எனர்ஜி கம்மி, அதனால ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல டெல்டா ஹெச் எப்படி இருக்கும்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல டெல்டா ஹெச் பாசிட்டிவா இருக்கும். எக்ஸோதெர்மிக் பாருங்க, எக்ஸோதெர்மிக்கோட கிராஃபிக் ரியாக்டனோட எனர்ஜி இங்க இருக்கு, ப்ராடக்டோட எனர்ஜி இங்க தான் இருக்கு. அப்புறம் எனர்ஜி டெல்டா ஹெச் எப்படி இருக்கும் சார்? டெல்டா ஹெச் ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் எனர்ஜி லோ, இனிஷியல் எனர்ஜி ஹை, அப்போ டிஃபரன்ஸ் நெகட்டிவ். அப்போ டெல்டா ஹெச் நெகட்டிவ் ஆகும், டெல்டா ஹெச் நெகட்டிவ் வரும். எப்போ? எக்ஸோதெர்மிக்ல. ஏன்னா இங்க ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும்போது எனர்ஜி கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு? ஏன்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், சிஸ்டத்துல இருந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணா அது எக்ஸோதெர்மிக். அப்ப அந்த மாதிரி ஐடியா இருக்கணும். ஓகே, ஃபைனல் டாபிக் போற பசங்களா. ஃபைனல் டாபிக், சாப்டரோட ஃபைனல் டாபிக் என்னன்னா கொலிஷன் தியரி. கொலிஷன் தியரி என்ன சொல்றாங்கன்னா, பேசிக்கலி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா ரியாக்டன்ட் மோலிக்யூல்ஸ் கிடையில கொலிஷன் நடக்கணும்ல, எல்லா கொலிஷனும் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகாது, எல்லா கொலிஷனும் ப்ராடக்டிவ் கிடையாது, எல்லா கொலிஷனும் ரியாக்டன்ட் ப்ராடக்டா கொண்டு போகாது. கொலிஷனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணும், கொலிஷன் எஃபெக்டிவ் ஆகணும். அப்போ புதுசா ஒரு டேர்ம் எஃபெக்டிவ் கொலிஷன், அது வந்து கொலிஷன் தியரி சொல்றாங்க. ஒரு கொலிஷன் எஃபெக்டிவ் கொலிஷனா மாறணும்னா அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, ரியாக்டன்ட் மோலிக்யூல்ஸ், கொலைடிங் மோலிக்யூல்ஸுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி இருக்கணும், அதுக்கு பேரு தான் த்ரெஷோல்ட் எனர்ஜி. அது மட்டும் இல்ல, எனர்ஜி மட்டும் இருந்தா பத்தாது, அந்த எனர்ஜி இருக்கிற மோலிக்யூல்ஸ் கொலைட் பண்ணும்போது ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல கொலைட் ஆகணும், ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாம் கொலைட் ஆகணும். ப்ராப்பர் ஓரியன்டேஷன் ஆஃப் த மோலிக்யூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப எனர்ஜி இருக்கணும், ப்ராப்பர் ஓரியன்டேஷனும் இருக்கணும். கிளியரா? அப்ப இந்த ரெண்டு கான்செப்டையும் இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு புது ஈக்குவேஷனை இங்க கொண்டு வர்றாங்க, ஒரு புது ஈக்குவேஷனை இங்க வந்து நமக்கு சொல்லி தராங்க. அண்ட் தட் ஈக்குவேஷன் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அரேனியஸ் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். பாருங்க, k is equal to a into e raised to minus ea by rt. சார், இது அரேனியஸ் ஈக்குவேஷன் தானே? இது அரேனியஸ் ஈக்குவேஷன் தான். ஆனா இப்ப நான் சொல்ல போற ஈக்குவேஷன் பாருங்க, rate is equal to k இல்ல, rate is equal to p into zab into e raised to minus ea by rt. இது அரேனியஸ் ஈக்குவேஷன் இல்லை, இதுதான் கொலிஷன் தியரியோட ஈக்குவேஷன். What is this? Rate of a reaction. What is this P? P is called probability factor. It represents the proper orientation. What is this ZAB? So ZAB is called collision frequency. A யும் B யும் reactant molecules, அவங்களுக்கு இடையில நடக்கிற collisions
number of collisions per second per unit volume. அதுக்கு சொல்ற பேர் தான் collision frequency. So greater collision frequency இருந்தா rate of the reaction அதிகமாகும். Proper orientation இருந்தா rate of the reaction அதிகமாகும். So what is this e raised to minus EA by RT? E raised to minus EA by RT represents the fraction of the molecules having energy greater than activation energy. அவங்களால மட்டும்தானே ப்ராடக்டா மாற முடியும். ஸோ தட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் மோலிக்யூல்ஸ் ஹேவிங் எனர்ஜி கிரேட்டர் தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதான் இது. ஸோ இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு P into ZA B into E raised to minus EA by RT. கிளியரா? எஸ் பசங்களா. ஸோ பை திஸ் நம்மளோட கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர் இங்கே முடியுது. ஸோ எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு? மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு 30-40 மினிட்ஸுக்குள்ளே சாப்டர் முடிஞ்சிருப்பேங்க. ஸோ உங்களோட ரிவிஷனுக்கான ஒரு பக்கா வீடியோ தான் இது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். கெமிக்கல் கைனடிக்ஸ் யாருக்காவது டஃப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ ஈஸியாக இந்த சாப்டர் இதுக்கு மேலே படிக்க முடியாது பசங்களா. அதே மாதிரி சைலத்தோட டிஃப்ரெண்ட் கோர்சஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் உடனே கால் பண்ணி அந்த சீட்டை புக் பண்ணிக்கோங்க பசங்களா. பிகாஸ் எல்லா கோர்ஸ்லையுமே வந்து லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ப்ரிப்பரேஷனை நல்லபடியாக கொண்டு போங்க. உங்க கூட எப்பவுமே சைலம் இருக்காங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.